எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிகா. இன்றைக்கி நம்ம 10 டிப்ஸ் ஃபார் ஃபர்டிலிட்டி அதுதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எனக்கு டிப்ஸ் கொடுங்கன்னு. சரி, ஒரு 10 டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்திருக்கோம். மொதல் விஷயம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே தப்பாக நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்துட்டு 14th டேலேருந்து, அதாவது பீரியட்ஸ் முடிஞ்சு 14th டேலேருந்து 16th டேக்குள்ளே நம்ம செக்ஸ் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஃபர்டிலிட்டி சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே உங்களுக்கு ஒன்றா ரெகுலர் செக்ஸ், டெய்லி செக்ஸ் வச்சுக்கிறதும் இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக்ஸ் வச்சுக்கிறதும் தான் அட்வைசபிளே தவிர்த்து, இந்த மாதிரி 14th டே 16th டேன்னு வச்சோன்னா அதில் ஒரு ஆசையும் இருக்காது, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. டேட் பார்த்து வச்சுட்டு இருக்கிறது வந்துட்டு ஒரு தவறான ஒரு விஷயம். அதனால நீங்கள் பீரியட்ஸ் அப்போ மட்டும் செக்ஸ் வச்சுக்காம மற்ற எல்லா நாட்களும் வந்துட்டு ரெகுலராக இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறவங்க. ரெண்டாவது விஷயம், நம்ம எல்லாருமே தப்பாக பண்ணுறது என்னென்னா, நான் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறேன். அது என்ன ட்ரை பண்ணுற ஒரு விஷயம்? நம்மளால் பண்ண முடியாத விஷயமா என்ன? என்றைக்குமே ப்ரெக்னன்சிக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு 10 வருஷம் ஆனாலும் சரி, 15 வருஷமாக நம்ம வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டினால இருந்தாலும் சரி, என்றைக்குமே சொல்லும்போது நாங்கள் பிளான் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். ஏன்னா ட்ரை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு என்னால் பண்ண முடியல, இப்போ ஒரு பாட்டில் கேப் இருக்குது, என்னால் ஓப்பனே பண்ண முடியல, ரொம்ப ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண முடியல, இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம ட்ரை பண்ணுறோங்கிறத விட பிளான் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளால் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது இது காட்டும். ஸோ இனிமேல் நான் ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. பிளான் யோர் ப்ரெக்னன்சி. அடுத்து, என்றைக்குமே ப்ரெக்னன்சி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம ஒரு டைம் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிட்டோமா, இந்த மாதம் வருதான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது பாதி நேரம் ஹார்மோன்ஸ் வந்துட்டு நல்ல விஷயமாகவும் ஒர்க் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் ரொம்ப க்ரியேட் ஆகும். அதே அந்த மாதம் பீரியட்ஸ் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோனோட லெவல் எங்கேயோ போயிடும். ஏன்னா எக்ஸ்பெக்டிங் ரேட் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது ஸ்ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த ஃப்ளோவில் அப்படியே விட்டுருங்க. நம்ம ஒரு ஹாப்பி இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறோம். நார்மலாக ப்ரெக்னன்சிங்கிறது வந்துட்டு நம்ம யூட்ரஸ், அதுக்கான ஸ்ட்ரென்த் அதுக்கு இருக்குது, அந்த லேடிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது, கருவை தாங்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, எந்த யூட்ரஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி செமனோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கருங்கிறது நிற்கும். ஸோ எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறத கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். அண்ட் பிஃபோர் ப்ரெக்னன்சி கண்டிப்பாக மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் ஒரு 3 மாதத்துக்கு ஆல்கஹால், ஸ்மோக்கிங், சுகர் ஐட்டம்ஸ், ரொம்ப எக்ஸ்ட்ரா ரிச் கார்ப்ஸ் ஃபுட் வந்துட்டு எடுக்கிறத ஃபுல்லாகவே தவிர்த்துக்கிறது நல்ல விஷயம். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறது, நிறைய சுகரி ஐட்டம் சாப்பிட்றது, பெவரேஜஸ் எடுத்துக்கிறது, அண்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால், இது வந்துட்டு ஒரு 3 மாதம் நம்ம பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு கல்யாணம் ஆக போகுது. ஸோ கல்யாணம் ஆன உடனே நம்ம பிளான் பண்ணுறோன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம டோட்டலாக குவிட் பண்ணணும். இட் இஸ் நாட் நம்ம கம்மி பண்ணுறதுன்னு சொல்லக்கூடாது, குவிட்டே பண்ணிடணும். சரி, மற்ற விஷயங்கள் குவிட் பண்ணாட்டியும் எக்ஸஸ் ஸ்வீட்டும் கண்டிப்பாக ஸ்மோக்கிங் ஆல்கஹாலும் வந்துட்டு குவிட், சரிங்களா, நிறுத்திடுங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு பேசிக் ஒர்க் அவுட் கண்டிப்பாக வேணும். அந்த காலத்தில் நமக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த காலம் போகிறோமே நினைக்கலாம், பட் அதுதானே உண்மை. நம்மளோட யூட்ரஸ்க்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் கொடுத்தாங்கன்னு மட்டும் பாருங்கள். நம்ம லேடிஸ்லாம் அம்மி அரைக்கிறது, ஆட்டாங்கால் ஆட்டுறது, உரல் இடிக்கிறது, கிணத்துலேருந்து தண்ணி இறைக்கிறது, இது எல்லாமே வந்துட்டு நம்மளோட கோர் மசில்ஸ்க்கான ஒர்க் அவுட் தான். அதே மாதிரி ஒரு கடைக்கு போகணுன்னாலும் நம்ம 1 கிலோமீட்டர் போயிட்டு 1 கிலோமீட்டர் நடந்து வருது, ஸ்கூலுக்கு போகணுன்னா நம்ம சைக்கிளை தள்ளிட்டே 3 கிலோமீட்டர் போய் 3 கிலோமீட்டர் திருப்பினா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஒர்க் அவுட் ரொட்டீன் இருந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ சொல்ல போனால் ஒரு 2 to 5% நம்ம எல்லாருமே பண்ணுறோமா? நம்ம மேக்ஸிமம் எல்லாமே செடென்ட்ரி, எல்லாம் மெஷின் லைஃப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ப்ரெக்னன்சிக்குன்னு பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பேசிக் ஒர்க் அவுட் கண்டிப்பாக வேணும். ரொம்ப செடென்ட்ரியாகவே இருந்து எனக்கு பாப்பா நிற்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் சின்ன சின்ன பேசிக் ஒர்க் அவுட் பண்ணுறதோ, மைல்டு அப்டமன் ஒர்க் அவுட்டோ, இல்லை ஒரு வாக்கிங், ஆமுக்கும் தைஸுக்கும் ஸ்பைனுக்கும், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணோன்னா அது கூட உங்களோட ப்ரெக்னன்சி சான்சஸை ஜாஸ்தி பண்ணிவிடும் ஃபார் போத் மேல் அண்ட் ஃபீமேல். அண்ட் இது வந்துட்டு ஒரு புது டிப் தான், டூ மோர் ஆஃப் கிரவுண்டிங். கிரவுண்டிங் அப்படிங்கிறது நத்திங் பட் நீங்கள் நம்மளோட உடம்பு வந்துட்டு பூமியோட ரொம்ப கான்டாக்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வாக்கிங் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், வி ஷுட் ப்ரிஃபர் மோர் ஆஃப் ஒரு பீச், மணல், புல் தரை, மண் தரை, கிராஸில் நடக்கிறது, இந்த மாதிரியான கிரவுண்டிங். நமக்கு பூமிக்கும் நமக்கும் ஒரு செருப்பு போடாமல் நடக்கணும்னு சொல்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்டிங் இருக்கும்போது நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஜாஸ்தியாகும், மைண்டு காம்னஸ் ஜாஸ்தியாகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், எமோஷன்ஸ், இந்த மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நியூட்ரலைஸ் ஆகிறதுக்குலாம் நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி பிளான் பண்ணாலும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக கிரவுண்டிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணுங்க. அடுத்து, நம்ம எல்லாரும் மேஜராக பண்ணுற ஒரு டெஸ்ட் என்ன? ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுறோம், நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தப்பாக இருக்குன்னா போய் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் எடுக்கும்போது
ஃபீமேல் மட்டுமே டெஸ்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா மேலே மட்டுமே டெஸ்ட் பண்ணுறது. ப்ரெக்னென்சி டசன்ட் ஒர்க் லைக் தட். கண்டிப்பாக 2 பேருமே டெஸ்ட் எடுக்கணும். இப்போ ஃபீமேலுக்கு நம்ம நிறைய ஹார்மோன் ஸ்டடீஸும் ஒரு ஸ்கேனும் பார்க்குறோன்னா, மேலுக்கும் கம்பல்சரி அப்டமன் ஸ்கேனும் செமன் டெஸ்ட்டோ இல்லை மற்றது டாக்டர் சொல்கிற எல்லா யூரின் டெஸ்ட்டோ இல்லை ஒரு டயபெட்டிஸ்க்கு ஒரு டெஸ்ட்டோ கொலஸ்ட்ராலோ எல்லாமே அந்த டெஸ்ட்டை ரூல் அவுட் பண்ணுறது 2 பேருக்குமே இருக்கணும். ஒருத்தங்களுக்கு மட்டுமே பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் கழிச்சு என்னடா ஒன்றுமே ஆகலன்னு யோசிக்கும் போது அதுக்கப்புறம் தான் நம்ம மேலுக்கு போய் பண்ணுற மாதிரி, அப்புறம் திருப்பி இன்னொரு வருஷம் ட்ரீட்மெண்ட் டிலே ஆகிற மாதிரி இருக்கலாம். அதனால் கண்டிப்பாக டெஸ்ட்டுன்னு போனால் 2 பேரும் ஈக்குவலாக எடுக்கிறது ஒரு ஈஸி ப்ரெக்னென்சிக்கு ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து குட் அண்டர்ஸ்டாண்டிங். எத்தனை பேருக்கு இது இந்த காலத்தில் இருக்குதுன்னு தெரில. ஏன்னா போத் ஆர் வெரி குவாலிஃபைட், நல்லா படித்து எல்லாம் தெரிஞ்ச ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஏன்னா அந்த காலத்துலலாம் எல்லாமே ஹஸ்பண்ட்ஸ் தான், அவங்க வந்துட்டு ஒரு பூ வாங்கி கொடுத்தா கூட அப்படியே லேடிஸ் எல்லாம் வாங்கிடுவோம். ஆனால் இப்போ வந்துட்டு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போடுற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே இருக்கோம். இப்போ மேல்ஸ் வந்துட்டு, அதாவது ஜென்ஸ் வந்துட்டு லேடிஸை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். அதே மாதிரி லேடிஸும் ஜென்ஸை கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங் ஜாஸ்தியாக இருக்கணும், அவருக்கு என் மேலே மரியாதை ஜாஸ்தியாக இருக்கணும்னு நினைக்கும் போது எஃபர்ட்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சின்ன எஃபர்ட் சொல்கிறேன், இதையும் மீறி நீங்கள் நிறையா பண்ணுங்கள். 2 பேரும் காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு 20 minutes ஒரு ஹாப்பி வாக், காலையில் 2 பேரும் கையை கோர்த்துட்டு ஒரு ஹாப்பி வாக் போகிறதோ, இல்லை ஹஸ்பண்ட்ஸில் ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஒரு மல்லிப்பூ வாங்கி கொடுக்குறதோ, இல்லை ஒரு ரோஸ், ஒரே ஒரு ரோஸ் 20 ரூபாய்க்கு ஒரு ரோஸ் வாங்கி கொடுக்குறது ஒய்ஃப் ஹஸ்பண்ட்க்கும் சொல்கிறேன். இது எல்லாமே போத் சைட்ஸ் இருக்கணும், அவங்க மட்டுமே பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ ஒரு ரோஸ் வாங்கி கொடுக்குறது வீக்லி ஒன்ஸ், ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ்க்கு வந்துட்டு டெய்லி ஒரு ஜூஸ் மட்டும் 2 பேருக்கும் போட்டு கொடுத்துக்கிறது, அந்த ஜூஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் லவ்வும் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறதோ, சின்ன ப்ராங்க் பண்ணி விளையாண்டுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். ஆனால் நம்மளோட எமோஷனல் அண்ட் மென்டல் மூட்ஸை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும் போது ப்ரெக்னன்சி ரேட் கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். அண்ட் மோஸ்ட்லி சண்டைன்னு வந்தாலே நம்மளோட வாய்ஸ் வந்துட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே பெருசாகக்கூடாது. சத்தம் போட்டு இல்லை பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இதெல்லாம் வந்துட்டு டோட்டலாக ரெஸ்பெக்டை கம்மி பண்ணுற ஃபேக்டர்ஸ். நம்ம வந்துட்டு அப்போதைக்கு சரியாகி போவோம், ஆனால் டோட்டலாக ரெஸ்பெக்ட் வந்துட்டு நெல்லுக்கு கொண்டு வந்துடும். ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூஸ் கொண்டு வராமல் பார்த்துக்கோங்க. ரெஸ்பெக்டை வந்துட்டு 2 சைடும் நிறையா கெயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி சண்டைன்னு ஒன்று வரதான் செய்யும். அந்த சண்டையை வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் இருந்தாலே பாதி சண்டை குசுன்னே முடிஞ்சு போயிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வருது. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, பீரியட்ஸை ரெகுலேட் பண்ணுங்க. இப்போ ஒரு ஃபைப்ராய்டு இருக்குன்னா இந்த ஃபைப்ராய்டு வந்துட்டு கட்டி வெளியே வர்றதுக்கு ஒரு ஊசி போடுறதோ, மேரேஜ் முடிஞ்சோடனே நிறையா கோயிலுக்கு போகணும், அதனால் நீ பீரியட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போட்டுக்கோ, ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கோ, ப்ளீஸ் டோன்ட் டூ தட். டாக்டர்ஸே அதை சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. வென் யூ பிளானிங் ஃபார் ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் இல்லை எந்த பிளானும் இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு பீரியட்ஸ்க்காக மெடிசன் போகிறது இட் இஸ் நாட் அட் ஆல் அட்வைசபிள். இட் வில் டெஃபினெட்லி எஃபெக்ட் யுவர் ப்ரெக்னென்சி ரேட். ஸோ அது வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. எப்போவுமே பீரியட்ஸ் ரெகுலராக வர்றதுக்கு ஒரு அப்டமன் ஒர்க் அவுட் பண்ணுறதோ, இல்லை ஒரு குட் ஃபுட்டில் போகிறதோ, சீக்கிரமாக தூங்குறதோ, எந்திரிக்கிறதோ, மூட்ஸை ஹாப்பியாக வச்சுக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே போகிறது இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். கடைசி பாயிண்ட், டாக்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட் என்னென்னா, கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் எனக்கு குழந்தை நிற்கலன்னு ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கவே கூடாது. ஃபஸ்ட்டு 1 வருஷமாவது உங்களோட பிளானிங் போகணும். 1 to 1.5 years வந்துட்டு ரெகுலராக நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு இப்படி பிளான் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்துட்டு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இன்டர்கோர்ஸ் வச்சதுக்கப்புறம் டப்பார்னு ஒரு குழந்தை வந்து நின்றாது. இட் நீட்ஸ் மோர் எஃபர்ட், புரியுதுங்களா? ஸோ ஒரு 1 to 1.5 வருஷம் உங்கள் பிளானிங் போய்கிட்டே இருக்கட்டும். 1.5 வருஷம் கழித்து ரெடி ஆகலை, எனக்கு பீரியட்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லைனா எனக்கு பீரியட்ஸ் எப்போ பெயின் இருக்குன்னு சொன்னால் மட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு ஏறி வர மாதிரி பார்த்துக்கலாம். அந்த 1.5 வருஷமும் வந்துட்டு நான் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்கள் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். நல்லா ஸ்வீட் சாப்பிட்டு ஒர்க் அவுட்டே பண்ணாமல் செடன்ட்ரியாக இருந்துட்டு டெய்லி வெளியே போய் சாப்பிட்டு அந்த 1.5 வருஷமும் ஹனிமூன் ஃபேஸாகவே வச்சுட்டு எனக்கு ப்ரெக்னன்சி நிற்கலை அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு தப்பு. ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மனசார ரொம்ப ஹாப்பியாக இருங்க, ஹாப்பி தாட்ஸ் வச்சுக்கோங்க. உங்களோட மூடை வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் உங்களோட வீட்டில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ஸ் நிறைய வச்சுக்கிறது, வெளியே குட்டி குருவி அந்த மாதிரிலாம் வராங்க, நாய்க்குட்டிலாம் வராங்க, ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் அவங்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிறதோ, தண்ணி வைக்கிறதோ, இதெல்லாம் நம்மளோட மூடை வந்துட்டு நல்லா ஹாப்பியாக இருக்கும். இது வந்துட்டு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, நார்மலாக எல்லாத்துக்குமே சொல்கிறேன். ஸோ சந்தோஷமாக உங்களை எந்த விஷயம் உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் அதில் கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சின்ன விஷயம் லைக் எக்ஸசைஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே நான் சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா விரும்பி பண்ணும்போது கண்டிப்பாக ஃபர்டிலிட்டிக்கான சான்சஸ் வந்துட்டு ரேட் வந்துட்டு கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். ஸோ இதை பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கப்பிள்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் கூட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.